Good evening, students. Today we'll see the current affairs analysis from 3rd March to 5th March 2022. First news related to United Nations General Assembly resolution. So, United Nations General Assembly resolution, like it's a resolution moved against Russia. ரஷ்யாவும் கிரைமியாவுக்கும் நடக்கக்கூடிய உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம். மெயினாக இந்த ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் யூஎன்எஸ்சியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகும்போது, இல்லைன்னா யூஎன்எஸ்சியில் பாஸ் பண்ண ரெசல்யூஷன் வந்து 193 கண்ட்ரிஸ் அப்ரூவ் பண்ண விதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் பிரிங் இன்டு திஸ் கேட்டகரி. என்ன கேட்டகரி அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்ரூவலுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ யுஎன்எஸ்சி ஜெனரல் செக்யூரிட்டி கவுன்சிலில் யுஎன்ஜியோட இந்த யூஎஸ் மூவ் பண்ண ரெசல்யூஷன் எகெயின்ஸ்ட் தி ரஷ்யா வந்து ரஷ்யாவால் வீட்டோ பண்ணப்பட்டு ஸ்டாப் பண்ணப்பட்டதுனால இப்போ அதை யூஎன்ஜியில் கொண்டு வந்திருக்காங்க, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ while seeing this, United Nations have main organs, that is United Nation having UNGA, that is General Assembly, and then International Court of Justice. Second main வந்து UNSC, Security Council. In Economic Council இருக்கு, that is not that much important. 6 principal organs are there. அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் வந்து UNSC and UNGA. UNGA பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜெனரல் அசம்பிளி கன்சிஸ்டிங் ஆஃப் 193 ப்ளஸ் கண்ட்ரிஸ். 195 பக்கத்தில் இருக்காங்க. UNSCயை பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர்ஸ், தட் இஸ் P5 கண்ட்ரிஸ் ப்ளஸ் 10 நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். அதில் இந்தியா இப்போது மெம்பர்ஷிப்பாகவும் இருக்காங்க, அதுவும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ யுஎன்எஸ்சியில் ரஷ்யாவுக்கு எதிராக மூவ் பண்ணப்பட்ட அந்த தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டதுனால வீட்டோ பவர் யூஸ் பண்ணாங்க. permanent 5 countries they having the veto power, so they issued vetoes, and then 193 countries-க்கு இப்போ அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க, உடனே போகிற நிறுத்தணும் அப்படின்றது. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆல்ரெடி த வார் வாஸ் ஸ்டாப்ட், ஹேஸ் பீன் ஸ்டாப்ட். ஸோ எனிவே யூஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 193 கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் கண்ட்ரி 2/3 கண்ட்ரிஸ் வந்து இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு 93 கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் வாஸ் பாஸ்ட் ஆல்ரெடி. யுஎன்ஜியில் இது பாஸ் ஆயிடுச்சு, பட் திஸ் ரெசல்யூஷன் இஸ் நாட் பைண்டிங் நேச்சர். யுஎன்ஜியில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸ், எந்த ரெசல்யூஷன்லாம் பைண்டிங் அப்படின்னா, அவங்க யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் பாஸ் பண்ணக்கூடிய பட்ஜெட்ரி, இன்டர்னல் லா ரிலேட்டட், யுனைடெட் நேஷனில் ஏதாவது சீர்திருத்தங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேட்டகரி லா, அந்த லைக் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இல்லைன்னா ரெசல்யூஷன்ஸ் வந்து மேண்டேட், தட் இஸ் மேண்டேட்ரி, அது வந்து பைண்டிங் ஃபார் எவ்ரி ஸ்டேட். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து பைண்டிங் கிடையாது, அப் டு த ஸ்டேட்ஸ் டு இஷ்யூ. எனிவே, ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி what will happen by this resolution. So இதெல்லாம் ஒரு யுனைடெட் நேஷன் வந்து இன்னைக்கு அதுக்கான வேலையை ப்ராப்பராக செய்ய முடியல அப்படின்றது தான் we have a justification now. சரியா? and the WHO அதே ப்ராப்ளம் தான். and then second news related to WHO, the pandemic treaty. WHO பொறுத்த வரைக்கும் people know வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ பேண்டமிக் அதிகமாக ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிருச்சு இல்லையா, COVID-19. ஸோ இதில் நிறைய எல்லா நாடுகளுமே பிரிந்து செயல்பட்டாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக WHO பேண்டமிக் ட்ரீட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வேர்ல்டு டுகெதர் அப்படின்ற கான்செப்ட் தீமில் கொண்டு வந்திருக்காங்க. 2021 இப்போ லைக் டைம் பீரியட், இன் டிசம்பர் 2021 வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி ஹேப்பன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இப்போ கூடியிருக்காங்க. ஸோ இது நியராக 2 வாட்டி இந்த ஸ்பெஷல் செஷன் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எல்லா கண்ட்ரியும் ஒரே ஒரு எதிரியை தான் லைக் டார்கெட் பண்ணோம், ஆனால் எல்லாருமே வந்து தனித்தனியாக டார்கெட் பண்ணோம். தட் இஸ் லைக் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுல இருக்கட்டும், பீப்புள்ஸை பாதுகாக்கிறதுல இருக்கட்டும், எல்லாமே தனியாக செயல்பட்டோம். ஸோ அதை தடுக்கிற விதத்தில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறவங்க, இட்ஸ் அண்டர் தி ஆர்டிகிள் 19 ஆஃப் தி லைக் இட் ரிலேட்டட் டு கம்ப்ளைண்ட்ஸ் வித் தி ஆர்டிகிள் 19 ஆஃப் தி WHO கான்ஸ்டியூஷன். என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறவங்க, இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறவங்க, தே ஹாவ் டு ஷேர் த டேட்டாஸ் ரிலேட்டட் டு டெத்தாக இருக்கட்டும், புதிய வைரஸோட ஜினோம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு அதை ஷேர் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச், அந்த வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும். அவங்க வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸில் போயிட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இது தடுக்குது. ஸோ தட்ஸ் அ குட் ஒன்.
இந்த ஈக்குட்டபிள் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின் டார்கெட்டு. அப்புறம் டேட்டா ஷேரிங், எல்லா கண்ட்ரிஸும் ப்ராப்பராக அவங்க நாட்டில் பாதிப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான தாக்குதல் எந்த ஏரியாலாம் கிளஸ்டர்ஸாக இருக்குது, என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த டேட்டாஸ். அது போக ஜினோம் சீக்வன்சிங் அப்படின்னா அவங்க வேரியன்ட். ஸோ வி ஆர் ஸ்டடிங் லாட் ஆஃப் வேரியன்ட்ஸ் அக்கர்ட் இன் கோவிட், தட் இஸ் கொரோனா அந்த அப்புறம் ஒமிக்ரான்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த வேரியன்ட்ஸ் வந்து ஜெனோம் சீக்வன்சிங் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ தீஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷேரிங்கான பர்பஸ் தான். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பிஜு ஸ்வஸ்தியா கல்யாண் யோஜனா. ஸோ இட்ஸ் சேம் லைக் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆனால் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி ஒடிசாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் லான்ச் இந்த இயர் 2018 ஆகஸ்ட் 15 லான்ச் பண்ணாங்க. நம்ம அக்டோபரில் லான்ச் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஹோலிஸ்டிக்காக ஹெல்த் கேர் ஆக்சஸ் கொடுக்கறது எல்லா ஃபேமிலிக்கும். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், அந்த மாதிரி கேட்டகரி, சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் பே சென்சஸ் கேட்டகரியில் வரவங்க, இவங்களுக்கு தான் ஒரு 75% இல்லைன்னா ஒரு 70% பாப்புலேஷன் தான், சாரி ஒரு 40 பக்கத்தில் 45% பக்கத்தில் தான் ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து கவர் ஆகுது ஃபேமிலிஸ் பாப்புலேஷன் கேட்டகரியில் எடுத்துக்கிட்டா கேட்டகரியில். ஆனால் பிஜு ஸ்வஸ்தியா கல்யாண் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஹெல்த் ஸ்கீம் வில் பி அப்ளிகபிள். இது இண்டிவிஜுவல் பர்சன்ஸு 5 lakh, சரியா? ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து 5 lakh கொடுக்குறாங்க. உமன் அப்படின்றப்போ மென்னுக்கு வந்து 5 lakh, விமன் அப்படின்றப்போ இட் வில் அப் டு 10 lakh rupees. அதை டயக்னைஸ் பண்ணுறது, ட்ரக்ஸுக்கு, அப்புறம் சர்ஜரி இருந்துச்சுன்னா சர்ஜரி, ஃப்ரீ கேன்சர் ட்ரீட்மெண்ட், எக்ஸட்ரா கீமோதெரபி, இதெல்லாமே இதில் கவர் ஆகுது. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்கீம். அது ஏன் நியூஸில் இப்போ வந்திருக்குன்னா கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் கார்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் 70 lakh வல்னரபிள் பாப்புலேஷன் ஒரிசாவில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த 70 lakh பாப்புலேஷன் வில் பி கவர்ட் அண்டர் திஸ் கேட்டகரி. அது மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக்டுக்குள்ளாடி யூ ஹாவ் சப் சென்டர்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அதுக்கு பிறகு யூ ஹாவ் தாலுக் லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச் இருக்கும், அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதில் மேக்ஸிமம் சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணுவாங்க, டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஜு ஸ்வஸ்தியா கல்யாண் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வரைக்குமான ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு மேலே பியாண்ட் அப்படின்னாலும் இதில் நம்ம வந்து ஹெல்த் கேரை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், ட்ரைபல் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும். 70 lakh மேலே வல்னரபிள் பாப்புலேஷன், கிட்டத்தட்ட 90 lakh பீப்புள் வேர் கவர்ட் அண்டர் திஸ் கேட்டகரி. இதில் இன்கம் என்ன கேட்டகரி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, ரெசிடென்ட்ஸ் வந்து என்ன கேட்டகரியாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஒடிசாவில் இருக்காங்க அப்படின்னா they will get this benefit. Then Zaporozhye அப்படின்ற நியூக்ளியர் பிளான்ட். ஸோ எஸ்டர்டே இட்ஸ் ஹாட் நியூஸ் இன் தி டிவி சேனல்ஸ். ஸோ மெயின்லி என்ன அப்படின்னா நீங்கள் மேப்பில் பார்க்குறீங்க, யூ கேன் சி இந்த மேப் விசிபிள். ஓகே, ஸோ Zaporozhye அப்படின்றது இட்ஸ் அ நியூக்ளியர் பிளான்ட். இந்த கிரைமியாவுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ரெட் கலர் ஏரியா, அந்த பிங்க் கலர் ஏரியா, ரெட் இல்லை பிங்க் கலர் ஏரியா இஸ் ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரஷ்யா இப்போ பிடிச்ச ஏரியா. அப்புறம் அந்த ஷேடட் லைன்ஸ் இருக்கக்கூடியது, பார் லைன்ஸ், அந்த ஷேடட் லைன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அவங்க படைகள் கொஞ்சம் ஊடுருவி இருக்கக்கூடிய, ஸோ ரொம்ப ஆதிக்கத்துக்கு கீழே கிடையாது. தே ஆர் ட்ரைங் டு கேப்சர் தோஸ் பிளேசஸ். அப்போ கீவில் பீப்புள் கேன் சி ரஷ்யன் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் தேர், ஸோ தே ஆர் ட்ரைங் டு அட்டாக். இப்போ அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த Zaporozhye இம்பார்ட்டன்ட். அப்புறம் செர்னோபில் யூ கேன் சி இந்த டாப். செர்னோபிலோட அணு உலை வந்து முன்னாடி சோவியத் யூனியன் பீரியட்ல உருவாக்கப்பட்ட, அதே மாதிரி Zaporozhyeவும் சோவியத் யூனியன் பீரியட்ல உருவாக்கப்பட்டது. வேர்ல்டுலே யூரோப்லேயே லார்ஜஸ்ட் ஒன். வேர்ல்டில் இருக்கக்கூடிய 10 அணு உலைகளில் இது ஒன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சோவியத் யூனியனில் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு சோவியத் யூனியன்ல இருந்து உக்ரைன் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் மேனேஜ் அந்த கண்ட்ரோல் அண்டர் தி உக்ரைன் கவர்மெண்ட். ஸோ இப்போ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன், இதை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க. அது வந்து செர்னோபில்ல வந்த கதிர்வீச்சுகள், இது தாக்கப்பட்டால் செர்னோபில்ல வந்த கதிர்வீச்சுகளை மாதிரி இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்றது தான்.
That's why it came in news. So that's all. இந்த மேப் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த் நியூஸ் ரிலேட்டட் டு மான்ட்ரெக்ஸ் கன்வென்ஷன். மான்ட்ரெக்ஸ் கன்வென்ஷன் இங்கேயும் மேப் இருக்கு. ஷோ த மேப். யூ கேன் சி திஸ் மேப். பிளாக் சீக்கு மெடிட்டரேனியன் சீயை கனெக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட், தர்தனிலி ஸ்ட்ரைட் அப்புறம் பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட். ஆல்சோ பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாக் ஸ்ட்ரைட்ஸ், பிளாக் சீ ஸ்ட்ரைட்னு பேரு. தர்தனிலி ஸ்ட்ரைட் ஆல்சோ கால்ட் அஸ் டர்க்கி ஸ்ட்ரைட்ஸ்னு பேரு. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். சி ஆஃப் மர்மராவையும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் சி ஆஃப் பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட். அது மாதிரி தர்தனிலி ஸ்ட்ரைட் வந்து எகெயின் சீயும் மர்மரா சீயும் கனெக்ட் பண்ணோம். எகெயின் சி வில் கனெக்டட் டு மெடிட்டரேனியன் சி. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேட். இது என்ன அப்படின்னா மான்ட்ரெக்ஸ் அப்படின்ற அக்ரிமெண்ட் இந்த இயர் இட் வாஸ் சைன்ட் இன் த இயர் 1936. ஆஸ்திரேலியா, பல்கேரியா, பிரான்ஸ், கிரீஸ், ஜப்பான், அப்புறம் ரொமேனியா, யுகஸ்லேவியா, யூகே, யூஎஸ்ஆர், டர்க்கி இவங்க எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பிளாக் சீயோட கண்ட்ரோல். இந்த ஸ்ட்ரைட்ஸை தாண்டி மெடிட்டரேனியன்லேருந்து கப்பல்கள் பிளாக் சீக்குள்ளே போனோம்னாலும் சரி, பிளாக் சீலேருந்து இங்கே வரணும்னாலும் சரி, இந்த ஸ்ட்ரைட் வழியாக தான் கடந்தாகணும். ஸோ இந்த ஸ்ட்ரைட்ஸை கண்ட்ரோல் யாருக்கு அப்படின்றப்போ டர்க்கி கொடுத்துருக்காங்க இந்த மான்ட்ரெக்ஸ் கன்வென்ஷன் மூலமாக. ஸோ இது ரஷ்யாவும் இதில் பார்ட். ஏன்னா யூஎஸ்எஸ்ஆர் பீரியடில் இது சைன் பண்ணப்பட்டது. ஸோ ரஷ்யா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் கன்வென்ஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டர்க்கி கிட்ட கண்ட்ரோலை கொடுத்துட்டாங்க. அப்போது வார் நடக்கும்போது சிவிலியன் கப்பலாக இருந்தாலும் சரி, வார் ஷிப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியாவில் என்டர் ஆகணும் அப்படின்னா வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் டர்க்கி யூ கான் என்டர். வார் ஷிப்ஸ் வந்து டர்க்கி இந்த ஸ்ட்ரைட் வழியாக என்டர் ஆகணும்னா டர்க்கி கிட்ட இந்த பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னா பிளாக் சி பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, தட் இஸ் ஜார்ஜியா, உக்ரைன், கிரைமியா இஸ் அ பார்ட் ஆஃப் ரஷ்யா நவ். அப்புறம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பிளாக் சீல இருந்து கப்பல்கள் மெடிட்டரேனியனுக்கு போனாலும் மெடிட்டரேனியன்லேருந்து இங்கே வரணும்னாலும் சரி, இந்த மூமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் வழியாக உள்ள வரணும் அப்படின்னா தே ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் தி டர்க்கி. அந்த பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து 8 daysக்கு முன்னாடி சொல்லணும் அவங்க வார்ஷிப்ஸ் அங்கே அனுப்புகிறாங்க அப்படின்றப்போ மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. அது மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய இப்போ யூஎஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் இங்கே அனுப்பணும் அப்படின்னா தே ஹேவ் டு இன்ஃபார்ம் பிஃபோர் 15 days. தே ஹேவ் டு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து டர்க்கி பர்மிஷன் கொடுக்கறது. ஸோ இது முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வார் 2 டைம் பீரியடில் யூஎஸ்எஸ்ஆர் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஎஸ்ஏவோட கப்பல்கள், யூரோப்பியன் கண்ட்ரிஸோட கப்பல்கள் வர்றதை ஸ்டாப் பண்ணாங்க டர்க்கி. அதே மாதிரி யூஎஸ்எஸ்ஆர் வந்து மெடிட்டரேனியனில் நடந்த வாரை ஸ்டாப் பண்ணுறது ட்ரை பண்ணுற அவங்க கப்பல்கள் அனுப்புறதுக்கும் டர்க்கி உடல் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ குட் கன்வென்ஷன். ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவோட நிலைமையில டர்க்கி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது லைக் பிகாஸ் இந்தியாவோட நிலைப்பாடு தான் டர்க்கி எடுத்திருக்காங்க. ஹவு தே வில் ரியாக்ட் அப்படின்றது இந்த வார் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ மான்ட்ரெக்ஸ் கன்வென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சொல்லிட்டு என்ன பர்பஸ், மெயின்லி பிளாக் சி வழியாக தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கசகஸ்தான், அப்புறம் அசர்பைஜான், ரஷ்யா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட ஆயில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 million barrel வந்து இதை கடந்து போகுது. 3% ஆஃப் த டெய்லி குளோபல் ஆயில் வந்து இந்த வழியாக தான் போகுது. அப்புறம் அயர்ன், அக்ரி, ஸ்டீல் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர், தட் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஸ்டீல் எல்லாமே இந்த வழியாக தான். உக்ரைன்லேருந்து வரக்கூடிய ஆயில் எல்லாமே இந்த வழியாக தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸும் கொண்டு போகப்படுது. தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு யுஎன்இஏ அசம்பிளி 5th செஷன் இது வந்து நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2012 உருவாக்கப்பட்ட ஒரு ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி இன் தி என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் யுஎன்எஃப்சிசி அதெல்லாம் உருவானது யுஎன்சிஎஸ்டியில், யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 1992 ரியோ எர்த் சமிட்டில் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ரியோ 2 நடந்துச்சு. அப்புறம் ரியோ இப்போ 12 ரியோ கான்செப்ட் நடந்திருக்கு. அந்த 12 தான் 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய மீட்டிங்கில். ஸோ இந்த 2012 தான் இந்த யுஎன்இஏ ஆரம்பிக்கப்படுது. இஸ் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி இந்த என்வாயர்மெண்டல் கேட்டகரியில். 193 countries ஆர் மெம்பர். எவ்ரி 2 years தே வில் மீட். இப்போ திருப்பி மீட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இட்ஸ் 5th அசம்பிளி. 2012 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 5 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2 yearsக்கு ஒரு வாட்டி தான் இவங்க மீட் பண்ணுறாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக.
14 ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் மெயின் ரெசல்யூஷன் வந்து இங்கே நான் பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். யூ கேன் ஸ்டடி அப் டு த கிளாஸ் ஆல்சோ. ஐ வில் மென்ஷன் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ரெசல்யூஷன் டு என் பிளாஸ்டிக் பொல்யூஷன், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து ஒழிக்கிறதுக்காக வி ஹேவிங் அ டார்கெட் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு. இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் வந்து பிளாஸ்டிக் வந்து 2024 அந்த 2022 தான் டார்கெட் வச்சுருந்தாங்க. இப்போ 24 லீகலி பைண்டிங் கேட்டகரியில் இந்த பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அதுக்கான வேலைகளை இவங்க செய்வாங்க. ஸோ தட்ஸ் லைக் அது வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த செகண்ட் வந்து கெமிக்கல் வேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. வி ஆர் ப்ரொடியூசிங் ஹியூஜ் கெமிக்கல் வேஸ்ட். செகண்ட் ரெசல்யூஷன் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஈகோசிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, ஈகோசிஸ்டமை பாதுகாக்கிறதும் சரி, வி ஹேவிங் சொல்யூஷன்ஸ். இந்தியாவோட சொல்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் சொல்யூஷன். அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஹேவ் டு டீல், நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீல் பண்ணோம். நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் ஹேவ் டு பி மேட். அதை வந்து லைக் பேசியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஈகோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன், பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன், ராம்சார் கன்வென்ஷனாக இருக்கட்டும், UNCCDயாக இருக்கட்டும், UNFCCயாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி சேஃப்டி. அது மாதிரி UNCBD கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ இதெல்லாமே ரிலேட்டட் டு திஸ் கேட்டகரி. ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் கேட்டகரியில் சஸ்டைனபிள் யூஸ், அப்புறம் சஸ்டைனபிள் லேக் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ராம்சார் கன்வென்ஷன் எடுத்துக்கலாம். ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் அனிமல் வெல்ஃபேரை பற்றி பேசியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஹெல்த் அண்ட் தென் நைட்ரஜன் வேஸ்ட் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அதுக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய யூரியா, இந்த அமோனியா யூசேஜை வந்து கம்மி பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை கம்மி பண்ணுறது. ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வி வில் see the outcomes, what will happen in future. So that's all about this news. And the seventh news related to fighting the AMR. AMRனா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்லி இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ கோவிட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயினாக ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேத்தோஜன்ஸ் அப்படின்னா பாக்டீரியா, பஞ்சை, வைரஸ், அப்புறம் பேரசைட்ஸ். இந்த பேத்தோஜன்ஸ் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் வந்து தப்பாக எடுக்கிறீங்க. அது மாதிரி அன்ட்ரீட்டட் வாட்டர்ஸ், அது மாதிரி கேட்டில் மீட் வந்து நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த ஆன்டிபயோட்டிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அது இருக்கும். அப்போ அந்த உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், தட் இஸ் பேத்தோஜன்ஸ், பஞ்சையாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆகும்னா மோர் இம்யூனண்டாக மாறும், ப்ரொடெக்டிவாக மாறும். அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குணமாகாது. ஸோ தட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இது இயற்கை, அதை கண்ட்ரோல் பண்ணுறது வி ஹேவ் டு டேக் மெஷர். அது இல்லைன்னா பெரிய பெரிய நோய்கள் வரும்போது, இந்த வைரஸ்னால பாக்டீரியானால வரக்கூடிய நோய்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அது எக்ஸாம்பிள் இந்த கொரோனா வைரஸ். ஸோ கிட்டத்தட்ட 56,000 நியூ பார்ன் டெத் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேட்டகரியில். அது மட்டும் இல்லை, பாப்புலேஷன் அளவில் டெத் பாப்புலேஷன் that is globally 1.27 million people are dying. இந்தியாவை பொறுத்தவரை ஈகோலி பாக்டீரியா அதான் ரொம்ப ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி இருக்கு. தென் நிமோனைட், அப்புறம் டியூபர்குலோசிஸ், டிவி, இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ். அது மாதிரி நியூ டெல்லி மெட்டாலோ பீட்டா லாக்டமைஸ், இது வந்து டெல்லி அந்த கிளஸ்டர் ஏரியா, ஹரியானா, டெல்லி, இங்கே அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வேரியன்ட் இந்த சென்ஸ் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி அது வீரியம் கூடுதலாக தாக்குறது. ஸோ அது வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது இன்னும் ஆய்வுகள் அதிகப்படுத்தப்படணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் டைரெக்டாக எடுக்கிறதுனால மட்டும் இல்லை, அது டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க, இட் ஒன்ட் காஸ் எனி ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி, இட் வாஸ் ரிலேட்டட் டு மைக்ரோபியல் வேஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்டிலுக்கு வந்து போடக்கூடிய சாப்பாடு, அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வந்து, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்டஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் கலந்துருந்தாலோ, கேட்டில்ஸ் அதை அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாலோ, இல்லைன்னா கேட்டில்ஸுக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போடுறீங்க அதை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த கேட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு அதை வந்து கன்சம்ஷன் பண்ணுறீங்க.
கேட்டில்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ சிக்கன் எல்லாம் அதிகமான இடை பெருகணுன்றதுக்காக அந்த ஆக்சிடோசின் அப்படின்ற பொருள் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அன் ஆன்டிபயோட்டிக். இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட உடம்புல அக்குமுலேட் ஆகி இட் வில் பிகம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஃபஞ்சை, பேரசைட்ஸ் அண்ட் தென் கேட்டகரி பேத்தோஜன்ஸ் வந்து மோர் இம்யூனண்டாக மாறும். இதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை தடுக்கிறதுக்கான முறைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் குடிக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக இருக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடிய மீட் வந்து ப்ராப்பராக இருக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் கூட ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து இந்த ஆற்று ஓரங்கள் இருந்துச்சு, அந்த ஆற்றுல வரக்கூடிய தண்ணி வந்து கண்டாமினேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருந்தும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு ஆன்டிபயோட்டிக். ஸோ என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குன்ற சொன்னேன். தடுக்கிறதுக்கான மெஷர்ஸும் லைக் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த பிடிஎஃப். தென் 8th நியூஸ் ரிலேட்டட் டு வார் கிரைம்ஸ். வார் கிரைம்ஸ் அப்படின்னா வார் நடக்கும்போது மிலிட்ரி சண்டை போடுறாங்க, அது கிரைம் கிடையாது. பிகாஸ் போத் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் sovereignty. தே ஆர் வெல் நோன். ஆனால் அதில் இன்னசென்ட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஆர்மியில் இருக்க மாட்டாங்க, சிவிலியன்ஸ் ஹூ ஆர் ஃபியர்ட் ஆஃப் தியர் லைஃப், த்ரெட்னிங் ஆஃப் த லைஃப், அப்படி இருக்கக்கூடிய பீப்புள், அகதிகளாக போகிறவங்க, அதே மாதிரி பிணை கைதிகளாக பிடிக்கப்படுறவங்க, அப்புறம் சோல்ஜர்ஸை பிரிசனர்ஸ் ஆஃப் வார், இவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறது, இவங்களெல்லாம் சிவிலியன் ஏரியாவை தாக்குதல் நடத்துறது, இதெல்லாமே வார் கிரைம் கேட்டகரி. இப்போ வார் கிரைம் வந்து ரஷ்யா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை லைக் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், கிரிமினல் கோர்ட். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒரு 2 days முன்னாடி வி ஸ்டடி. இட்ஸ் ரோம் ஸ்டாட்யூட்டில் உருவாக்கப்பட்டது 1998. ரோம் ஸ்டாட்யூட்டில் சைன் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே தே பிகம் 123 நேஷன்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் திஸ் குரூப். இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங். இப்போ இந்தியாவில் ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த கிரிமினலுக்கு டாப் கோர்ட் யாருன்னா சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேலே நம்ம கோர்ட் கிடையாது. அப்போ இந்தியா இதில் சேரல, இந்தியா இதில் ஐசிசியில் மெம்பர் இல்லை, பிகாஸ் வி ஆர் டிபெண்ட் ஆன் like Supreme Court as the sovereign authority to decide what happened, human rights violation in India. அதனால் நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் சேரல. சப்போஸ் நம்ம இந்தியர்களுக்கு வேற எங்கேயாவது பாதிப்பு நடந்துச்சுன்னா நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இதில் சேராததுனால. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். சரியா? அப்புறம் 123 நேஷன்ஸ் இதில் பார்ட்னராக இருக்காங்க. யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா, இந்தியா ஆர் நாட் த மெம்பர்ஸ். ஆனால் உக்ரைன் மெம்பராக இருக்கிறதுனால தே கம்ப்ளைண்ட் ரஷ்யா வந்து அது பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ ரஷ்யா மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். மெயின்லி இவங்க என்னென்ன கேட்டகரியில் எடுப்பாங்கன்னா ஜெனோசைட்ஸ்னா இனப்படுகொலை, கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து கொத்தா கொல்லப்படுற ஜெனோசைடு. அது மாதிரி கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் கொல்லப்படுறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறவங்கள கொல்றது, அடித்து காயப்பட்டிருக்கவங்க மேலே திருப்பியும் அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. வார் கிரைம் நான் இப்போ சொன்னேன். கிரைம் ஆஃப் அக்ரெஷன் அப்படின்னா ரஷ்யா பண்ணுறது கம் அண்டர் தி அக்ரெஷன் கேட்டகரி. புரியுதா? ஸோ வார் கிரைம்ஸ் அப்படின்றது ரோம் ஸ்டாட்யூட்டில் வருது. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 1949 ஜெனீவா கன்வென்ஷன். இந்த ஜெனீவா கன்வென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜெனீவா கன்வென்ஷனில் யாரெல்லாம் போருக்கு ரெடி இல்லையோ, ஒன்று அடிபட்ட சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், வூண்டட் பீப்புளாக இருப்பாங்க, பிணை கைதிகளாக இருப்பாங்க, சிவிக்ஸ் பீப்புள், சிவிலியன்ஸ், அப்புறம் மெடிக், அந்த எய்டு கொடுக்குறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ். முன்னாடி வேர்ல்டு வார்லாம் நடக்கும்போது எங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதோ அந்த பில்டிங் மேலே ஒரு ஃப்ளாக் போடுவாங்க, ரெட் கிராஸ் ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் இருந்துச்சு அப்படின்னா அங்கே தாக்குதல் நடத்தக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒரு சிம்பாலிக் கெஸ்டர். ஆனால் ரஷ்யா வந்து நிறைய இடத்துல தப்பாக மிசைல்ஸ் லான்ச் பண்ணி தாக்குதல் நடத்தின கதைகள், சிவிலியன்ஸ் கொல்லப்பட்ட ஸ்டோரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனீவா கன்வென்ஷனில் எல்லா கன்வென்ஷனுமே இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனில் த கன்வென்ஷன் கிரியேட் ஃபார் த ப்ரொடெக்ட் ஆஃப் வூண்டட் சீக் சோல்ஜர்ஸ், பாதிக்கப்பட்ட சோல்ஜர்ஸுக்காக, வாரில் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ கடலில் பாதிக்கப்பட்டவங்கள இந்த கன்வென்ஷனில் வர. ஸோ செகண்டில் அதில் கொண்டு வந்தாங்க. ஷிப்பு, ஏர்ஃபோர்ஸ் கேட்டகரியில் பாதிக்கப்பட்டவங்களும் அதில் வருவாங்க. தேர்ட் கன்வென்ஷனில் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் கேட்டகரி பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஃபோர்த் கன்வென்ஷனில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன் பீப்புள். இந்த 4 கன்வென்ஷனும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஜெனீவா கன்வென்ஷன். ஐசிசியில் நம்ம கிடையாது, பட் ஜெனீவா கன்வென்ஷனில் வி ஆர் த பார்ட். வார் கிரைம்ஸ் அப்படின்ற நான் உங்களுக்கு சொன்னேன், சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்படுறது, ஆயுதம் இல்லாத சோல்ஜர்ஸை தாக்குறது, சரண்டர் ஆகக்கூடிய பீப்புளை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணுறது, சோல்ஜர்ஸாக இருந்தாலும் சரி, சிவிலியன்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் வார் கிரைம்.
அப்புறம் ப்ரொபோஷனாலிட்டி கேட்டகரி. இப்போ நீங்கள் இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து கிட்டத்தட்ட 6000 சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டதா உக்ரைன் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் ரஷ்யா தரப்புலேருந்து அது கரெக்டாக சொல்லலை. அப்போ இவ்வளோ சோல்ஜர்ஸை கொன்னதுனால நாங்கள் சிவிலியன்ஸை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை வந்து அழிக்கிறது, ஒரு சோல்ஜருக்கு நாங்கள் ஒரு கிராமத்தை காலி பண்ணோம் அப்படின்னு சொல்றது, இது வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் இட்ஸ் வார் கிரைம். அது மாதிரி கிரே ஏரியா எடுத்துன்னா ஏர்போர்ட் ஏரியாவை தாக்குறது, சிவிலியன்ஸ் ஏரியாவை தாக்குறது, ஹாஸ்பிட்டல்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது சிவிலியன்ஸ் ஏரியா சொன்னேன், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கன்வாடி சென்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதையெல்லாம் தாக்குறது கிரே ஏரியா இன் டெஃபினிஷன். இதில் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டா தட் இஸ் வார் கிரைம். புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ் ரிலேட்டட் டு பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் மீட்டிங். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1960 சைன் பண்ணப்பட்டது. அதில் வெஸ்டர்ன் இண்டஸ் ரிவரோட வெஸ்டர்ன் ரிவர்ஸ், தட் இஸ் இண்டஸ், ஜிலம் அண்ட் செனாப், இந்த 3 ரிவர்ஸும் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த அக்ரிமெண்ட் மூலமாக. அண்ட் தென் we provided RBS, that is Ravi, Bees and Satellite. To whom? To India. இது இந்தியாவுக்கும். அப்போ 80% வாட்டர் இண்டஸ் ரிவர் இண்டஸ் பேசனில் வர்றது பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம், 20% நம்ம எடுத்திருக்கோம். இருந்தாலுமே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இண்டஸ் ஜலம், சீலம், அப்புறம் செனாப் ரிவரோட தண்ணியை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணிக்கலாம், அதுமாதிரி அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்ற தேக்கி வைக்கிறதுக்கெல்லாம் அளவு கிடையாது. இருந்தாலும் ஒரு 20% நம்ம தேக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எனிவே இதை சால்வ் பண்ணுறது, இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ட்ரீட்டியை வந்து கரெக்டாக ஏதாவது நாடு கடைபிடிக்கலைன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு இயர்லி ஒரு கமிஷன் கூடுறாங்க, தட் இஸ் பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன்னு பேர். அவங்க இப்போ மீட்டிங் நடத்தியிருக்காங்க, தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். அவங்க வந்து எவ்ரி இயர் தே வில் மீட். ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை பண்ணி சால்வ் பண்ண பார்ப்பாங்க. டிஸ்பியூட் முடியலைன்னா வேர்ல்டு பேங்க் வில் இன்டர்ஃபியர். வேர்ல்டு பேங்க் வந்து தேர்ட் பார்ட்னராக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். The 10th நியூஸ் ரிலேட்டட் டு டிஐஜி டெபுடேஷன் ப்ராப்ளம். டிஐஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், லைக் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் டிஐஜி ஆக முடியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் ரொம்ப வேகன்சி, ஆல் இந்தியா சர்வீஸ். ஆல் இந்தியா சர்வீசஸில் வி ஹேவிங் 3 சர்வீஸ், தட் இஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் அண்ட் தென் ஐஎஃப்ஓஎஸ். இந்த 3 கேட்டகரியில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் வராங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து இனிமேல் ஸ்டேட்டோட கன்சர்ன் இல்லாமல் நாங்கள் எடுத்துப்போன்னு சொன்னாங்க. ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது டிஐஜி லெவலில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஐபிஎஸ் ஆகி 14 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் டிஐஜி ஆகிறது தகுதியான பர்சன்ஸ். அவங்க எல்லாமே எம்பேனல் பண்ணாமல், எம்பேனல்னால் நோட்டிஃபிகேஷன் பண்ணாமல், இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் லிஸ்ட் வந்து கொடுத்து இதில் யாரெல்லாம் நீங்கள் தர விருப்பப்படுறீங்க ஸ்டேட் கிட்ட லிஸ்ட் கேட்குறது, அப்படி லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, யாரை வேணால் கூப்பிடலாம். அது வந்து டிஐஜி கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து எப்போ வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. அது காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, 280க்கு மேலே டிஐஜி லெவல் போஸ்டிங் இந்தியாவில் இருக்குது. அதில் 100 போஸ்டிங் மேலே காலியாக இருக்குது. 102 போஸ்டிங் மேலே டிஐஜி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே, அது சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ், இந்த கேட்டகரி. சரியா? தட்ஸ் ஆல். தென் இது ஆல் இந்தியா சர்வீசஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ யூ கேன் ஸ்டடி. 11th நியூஸ் ரிலேட்டட் டு டே லைட் ஹார்வெஸ்டிங். டே லைட் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா யூ கேன் சி, டே லைட் அப்படின்னா நம்ம காலையில் 7 o'clock மேலே இல்லைன்னா 6:30க்கு மேலே, அது கண்ட்ரிஸை பொறுத்து ஈவினிங் வந்து 6 o'clock இல்லைன்னா 5:30 வரைக்கும் வில் ஹாவ் த விசிபிள் சன் லைட் கம்மிங் இன் சைட். இப்போ சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா கேமராவில் எக்ஸ்போசர் மாறி மாறி ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டோம்னா மாறி மாறி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய சன்லைட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ உள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்ப், இந்த லைட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பேர் தான் டே லைட் கன்சர்வேஷன் பர்பஸ், டே லைட் ஹார்வெஸ்டிங்னு பேர். அப்படின்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் வெளியிலேருந்து உள்ளே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பிரைட்னஸ். அப்போ கன்சம்ஷன் கம்மியாகும். கன்சம்ஷன் கம்மியாகிறனால கோல் எரிகிறது கம்மியாகும். நான் இவ்வளோ யோசிக்கிறேன், நம்ம கவர்மெண்ட் வேற நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எனிவே இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சென்சார்ஸ் பயன்படுத்துவாங்க, எல்லா பல்புக்குமே சென்சார்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அஃபோர்டபுளாக அப்படின்றது யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ
தட்ஸ் ஆல். அதான் இந்த சென்சாஸ் இந்த டயக்ராம் உங்களுக்கு தேவையில்லை, பட் எலக்ட்ரானிக் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம். ஸோ புரிஞ்சவங்க இதை புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுக்கோங்க. யூபிஎஸ்சி பீப்புளுக்கு இது வேணாம். The 13th news related to, 12th news related to Sagar Parikrama. இது வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டேரி, ஆக்சுவலாக செக்யூரிட்டி ரிலேட்டட். இது சாகர் பரிக்கிரமான்றது ஃபிஷர் பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறதுக்காக இப்போ இதை 2022 இப்போ நடத்துகிறாங்க. 5ஆம் தேதி தான் இன்னைக்கு. மந்த்வி அப்படின்ற பிளேஸ்லேருந்து ஆரம்பித்து போர்பந்தர் அப்படின்ற பிளேஸில் நடந்தே போவாங்க. ஃபிஷர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நடந்தே போவாங்க. இப்படி நடந்து போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபிஷர் பீப்புள் கூட பேச்சு சந்திப்பாங்க. அப்போ அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக இது ஆக்சுவலாக இது பண்ணுறது செக்யூரிட்டி பர்பஸ். அவங்க ப்ராப்ளத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, கவர்மெண்ட் கூட அவங்கள சேர்க்கறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கடல்ல இருந்து நமக்கு வரக்கூடிய த்ரெட்டை தடுக்கிறதுக்கு கம்யூனிட்டி போலீசிங் மாடல். அப்போ அவங்க வந்து நமக்கு சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அன்ஐடென்டிஃபைட் பீப்புள், ஸோ வேறு கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய பீப்புள் வந்து நம்ம நாட்டில் வராங்க அப்படின்றப்போ, சிமிலாரிட்டி பீப்புள் இல்லை அப்படின்றப்போ அவங்க வந்து போலீசிங்காக ஒரு இன்டெலிஜென்சியாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம இதை கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் வெளிப்படையாக நம்ம சொல்கிறது ப்ராஜெக்ட் ஃபார் திஸ் பர்பஸ், கம்யூனிட்டி ஃபிஷர் கம்யூனிட்டியை வந்து வலுப்படுத்துறதுக்காக. ஸோ தட்ஸ் ஆல். 6th மார்ச் வரைக்கும் இது நடக்க இருக்கு. 5th 6th மார்ச். கிட்டத்தட்ட 7,516 வந்து நம்ம லேண்ட் வைஸில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா, அது மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியில் 8,118 கிலோமீட்டருக்கான சி சர்ஃபேஸ் இருக்கு, சி கோஸ்டல் ஏரியாஸ். அப்புறம் ஃபிஷிங் பொறுத்த வரைக்கும் ஃபிஷரி பீப்புள் த செகண்ட் லார்ஜஸ்ட் மேஜர் ப்ரொடியூசர் இன் இந்தியா அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில். அக்வாகல்ச்சர் இந்த வேர்ல்டு கேட்டகரிலையும் வி ஆர் த டாப். அப்புறம் 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், அதிகம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அதன் மூலமாக இன்கம் நிறைய வருது. கிட்டத்தட்ட 2.8 crore people are dependent on this fishing category. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பி நோட்ஸ். பி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பிஎஸ்சி, என்எஸ்சி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செபி கிட்ட போய் பர்மிஷன் வாங்குவீங்க. செபி கிட்ட பர்மிஷன் எப்படி வாங்குவீங்கன்னா, ஏஜென்ட்ஸ் மூலமாக வாங்குவீங்க. ரெஜிஸ்டர் டிமேட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் இப்போ வித்தின் அ டே யூ கேன் டூ இட். முன்னாடி மாதிரி கிடையாது. இதுக்கு பேர் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபாரினர் இந்தியாவில் பண்ணுறது பேர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர். ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய ஃபாரினர், ஸோ தே ஹாவ் டு கோ வித் செபி பர்மிஷன் கொடுத்தாச்சுன்னா தே கேன் இன்வெஸ்ட் இன் தி இந்தியன் ஷேர் மார்க்கெட். அண்ட் அமெரிக்கன் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள், தே கேன் இன்வெஸ்ட். அப்போது ஒரு பர்சன் வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, தே நோ நீட் டு ரெஜிஸ்டர் வித் இந்தியன் செபி. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இல்லைன்னா ஓவர்சீஸ் பீப்புள், ஃபாரின் பீப்புள் ஹூ ஹேவிங் அக்கௌண்ட் வித் செபி இல்லைன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தே ஹேவிங் டிமேட் அக்கௌண்ட், தென் தே கேன் ப்ரொவைட் அ வே தட் இஸ் பி நோட்ஸ். அப்படின்னா இன்னொரு பர்சன் ஹூ இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் செபி, தே கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கு பேர் பி நோட்ஸ்னு பேர். அப்போ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டோட பிளாட்ஃபார்ம் மூலமாக இல்லைன்னா இன்னொரு பர்சனோட பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியன் பங்கு வர்த்தகத்தை வளர வைக்கும். அதனால தான் இதை அலோவ் பண்ணோம். இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு, இப்போ இதோட தன்மை குறைஞ்சிருக்கு. அதுக்கான ரீசன் இதில் நிறைய பிளாக் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியன்ஸே வந்து ஃபாரினில் கொண்டு போயிட்டு அதை பி நோட்ஸ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க, ஒயிட் பண்ணுறதுக்காக. இப்போ இது கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் கோவிட்ன்றாங்க. கோவிடுக்கு பிறகு ஒமேக்ரான் வேவ் ஜான்லேருந்து கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த ரஷ்யன் வார் ஆல்சோ எஃபெக்டட். அப்புறம் யூஎஸில் சின்ன பர்சன்டேஜ் வட்டியில் சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணாலும் எவ்ரி ஒன் வில் செல் த ஷேர்ஸ் அண்ட் கோ டு த. அதனால தான் உங்களுக்கு நிறைய ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி இருந்துச்சு இப்போ. ஸோ தட்ஸ் ஆல். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்ஸில் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவாங்க, ஷேர்ஸில் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிடிஆர்னா குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் கம்பெனி, அவங்க ஒரிஜினேஷன் அமெரிக்கா, அவங்க இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் தே கேன் செல் தேர் ஷேர்ஸ்.
அதை என்ன பண்ணணும்னா ஜிடிஆர் அப்படின்னு வாங்கணும் அவங்க. அவங்க எவ்வளோ ஷேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ அந்த ஷேர்ஸை தே ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு ஜிடிஆர். 1 GDR இஸ் ஈக்குவல் டு 1 ஷேர் ஆஃப் அமேசான். அது இந்தியாவுக்குள்ளே பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஜிடிஆர்னு பேர். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு 14th ஒன், கவச் அப்படின்றது. கவச் கொரோனா டைம் பீரியட்ல கவச் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கவச் வந்து இட் இஸ் டிஃபரெண்ட். இது ட்ரெயினுக்காக. ட்ரெயின் ட்ராக்ல ட்ரெயின்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும்போது இப்போ எதிரில் அதே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வருது அப்படின்றப்போ ஆர்எஃப்ஐடி வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ட்ராக்ஸ்லேயே ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அது சிக்னல்ஸ் வந்து ஸ்டேஷனுக்கு போகும், அது மட்டும் இல்லை ட்ரெயினுக்கும் வரும். அப்போ போத் சைட் ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் பைலட் தூங்கினா கூட பிரச்சனை கிடையாது. பைலட் வந்து ஆஃப் பண்ணணும் விரும்பலைன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். அதான் கவச் அப்படின்றது. இப்போ லைக் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2000 கிலோமீட்டர்ஸ் இந்த வருஷமே அதை பண்ண இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு, இதெல்லாம் நியூ நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃப்ரெண்ட் ஆஃப் பேக் லேபிளிங். இது சிம்பிள், நமக்கு தெரிஞ்சதுதான். நீங்கள் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் எவ்வளோ கலோரி இருக்குது, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. அது பேக் கவரில் இருக்கும். சிகரெட் பேக்கெட்டில் எடுத்திங்கன்னா ஒரு லேபிளிங் ஃப்ரெண்ட்லேயே இருக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன எஃபெக்ட் வரும் அப்படின்றது. அதனால சாப்பிடுவாங்க. அது மனித இயல்பு. அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட் லேபிளிங்ன்றது அமெரிக்கா போன்ற கண்ட்ரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அமெரிக்கன் பீப்புள் இஃப் தேர் டேக்கிங் எ பிஸ்கட் தே வில் டெல் ஹவு மச் கலோரி ஐ கெயின்ட். ஆனால் இந்தியன்ஸால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியன்ஸ் ஆர் நாட், அவங்க பிஸ்கெட்டை தான் பார்ப்பாங்களே தவிர அதில் என்னெல்லாம் இருக்குன்றது பார்க்கவே மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து பெரிய நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா கொலஸ்ட்ரால் ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். டயட்ரி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபசாய் மூலமாக ஸ்டார் லேபிளிங், ஸ்டார் ரேட்டிங் ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அது கொண்டு வர விட மாட்டாங்க. அது மாதிரி ஃப்ரெண்டில் வந்து லேபிள் பண்ணுறது, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஃப்ரெண்டில் வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு பேக்கில் இருக்குது, அது இன்னும் தெளிவாக ஃப்ரெண்டில் லேபிள் பண்ணுறது. அதன் மூலமாக பீப்புளுக்கு வந்து ஆல்ரெடி கோடஸ் அலிமெண்டரிஸ் நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரெண்ட் லேபிளில் தான் போகும். நீங்கள் இங்கே விற்கக்கூடிய அதே டீ தூளை நீங்கள் போய் அமெரிக்காவில் வாங்கினீங்கன்னா அங்கே லேபிளிங் வந்து ஃப்ரண்டில் இருக்கும், நமக்கு லேபிளிங் பேக்கில் இருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம பழக்கிட்டாங்க. எனிவே எம்ஆர்பி ரேட்டை எப்படி போடுவாங்கன்றது தெரியும், மேனுஃபேக்சரிங் டேட்டை எப்படி மறைச்சி போடுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ எனிவே இது ஃப்ரெண்டில் வந்துச்சு அப்படின்னா பீப்புளுக்கு அவேர்னஸ் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பீப்புள் வந்து எதை கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். அப்புறம் ரேட்டிங், அது வந்து ஹெச்எஸ்ஆர்னு பேர், ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங். மேலப்போ ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங், ஹெச்எஸ்ஆர். அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் பேக்கெட்டை வாங்குறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ ஓன்ட் கெட் எனி ப்ராப்ளம். ஆனால் ரேட்டிங் கம்மியாக கம்மியாக யூ வில் கெட் ப்ராப்ளம். சரியா? ஸோ மாற்றிட்டு, ஸோ தட்ஸ் ஆல். Then 16th news related to JCPOA, that is Joint Comprehensive Plan of Action, Iran nuclear deal. ஆல்ரெடி JCPOA வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பர்பஸ் எதுக்கு அப்படின்னா 2015 இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அதிகமாக ஈரான் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஈரான் மேலே நிறைய கண்ட்ரி சாங்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த சாங்ஷன்னால ஈரான் போன்ற கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா we will help you if you do nuclear enrichment, இல்லைன்னா நியூக்ளியர் யுரேனியம் வந்து நீங்கள் வந்து சிவில் பர்பஸுக்கு பயன்படுத்தினா மட்டும். ஈரான் agreed for that and they signed a treaty, that is P5+1 treaty, இல்லைன்னா Joint Comprehensive Plan of Action treaty. இதில் என்ன அப்படின்னா அந்த P5 கண்ட்ரிஸ் இருக்கும், சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூகே, யூஎஸ் ப்ளஸ் ஜெர்மனி. ஏன்னா P5ல ஜெர்மனி கிடையாது. இந்த 6 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஈரான் கூட பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட் தான். அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரிஃபியூஜஸ் அப்படின்னா யூரேனியம் ஸ்டாக் பைலிங் பண்ணக்கூடாது, என்ரிச் யுரேனியம் வச்சிருக்கவே கூடாது. அது மாதிரி என்ரிச்னா நியூக்ளியர் கழிவுகளை வச்சிருக்கவே கூடாது. அது மாதிரி ஹெவி வாட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ்.
இந்த கண்டிஷன் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றப்போ தே வில் பி ப்ரொவைடட் வித் லைக் நியூக்ளியர் யுரேனியம் வந்து கொடுப்பாங்க அமெரிக்கன் கண்ட்ரி. அப்புறம் சாங்ஷனையும் விட்ரா பண்ணுவாங்க. அப்படி ஈரானுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 2018 ட்ரம்ப் வந்து யூனிலேட்டரலாக அதை இல்லை ஈரான் வந்து திருப்பி வெப்பன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துச்சு. ஆனால் சவுதி அரேபியா, இஸ்ரேல் போன்ற கண்ட்ரிஸ் இதை விரும்பலை. இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது 2015 சைன் பண்ண அக்ரிமெண்ட்டை விரும்பலை. அதனால தான் ட்ரம்ப் இஸ் க்ளோஸ் அலே ஆஃப் இஸ்ரேல். ஸோ ஹி ஃபைனலி கேம் அவுட் ஃப்ரம் திஸ் ஆப்ரேஷன். இப்போ ஈரான் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்படுது. ஈரான் வந்து இந்த அக்ரிமெண்ட் எப்போ யூஎஸ் கேன்சல் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அவங்க என்ரிச்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு வந்து த்ரெட்னிங்காக மாறும் அப்படின்றனால திருப்பியும் ஈரான் வந்து ரெடி டு அக்செப்ட் திஸ் கண்டிஷன் ஆஃப் அமெரிக்கா அண்ட் தென் தே வாண்ட் டு கம் அகெயின். யூஎஸும் அதுக்கு ரெடியாக இருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது பண்ணுறதுனால ஆயில் ரேட்டு கம்மியாகும். நம்ம வந்து ஈஸியாக ட்ரேடிங் பண்ண முடியும். மிடில் ஈஸ்ட், அப்புறம் ஐஎன்எஸ்டிசி, சாபா ஏர்போர்ட், ஈஸி ஆக்சஸ், ட்ரேடிங் வந்து நமக்கு அதிகமாகும். சாங்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது ஈரான் கூட. தட்ஸ் அ பெனிஃபிட். இந்தியா போன்ற கண்ட்ரிஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே இல்லை, கிட்டத்தட்ட 3 days கரண்ட் அஃபேர்ஸ். Now the time for the questions. MCQ. Question number 1. Which of the following statements regarding Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Pariyojana are correct? Statement number 1. The Bureau of Pharma, PSU of India, BPPI, is the implementing agency of Pradhan Mantri Jan Aushadhi Pariyojana. Second statement. The main aim of the Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Pariyojana is to popularize generic medicines among the masses. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2. Exercise Dharma Guardian is a joint military exercise between which of the following countries? Options are A, India and Japan. Option B, India and Australia. Option C, India and Russia. Option D, India and UAE. Question number 3. Which of the following statements regarding International Court of Justice, that is ICJ, are correct? Statement number 1. ICJ was established under the UN Charter 1945. Statement number 2. The members of UN automatically becomes a member of ICJ. Statement number 3. ICJ settles legal disputes between nations only. Options are A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3 only. Question number 4. Which of the following statements regarding private member bill are correct? Statement number 1. It is introduced by any member of the parliament other than a minister. Statement number 2. Its introduction in the house requires 14 days notice. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5. Which of the following statements regarding radio frequency identification are correct? Statement number 1. RFID is a type of passive wireless technology that allows for tracking of an item or individual. Statement number 2. RFID tagging is an ID system that uses small radio frequency identification devices for identification and tracking purposes. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So now we will see the answers. Options are, so answer for the MCQ. First one, question number 1, answer is C. Question number 2, answer is A. Question number 3, answer is D. Question number 4, answer is A. Question number 5, answer is C. So that's all about
today's current affairs and MCQ. Thanks a lot for joining with us.